Hey guys, welcome back. Samsung Galaxy S24 FE பற்றி லீக்ஸ் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த FE சீரீஸ் எல்லாமே வந்து இனிஷியல் லான்ச் பண்ணுறப்போ வந்து பயங்கர ப்ரீமியமான ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ப்ரீமியம்னு கூட சொல்ல முடியாது, அல்ட்ரா ப்ரீமியம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பட் ஒரு சில மாதத்துலேயே வந்து ப்ரைஸ் ட்ராப் வந்து மேசிவாக இருக்குது. பட் அதுவே அந்த ஒரு வருஷம் கழிச்சு இந்த பிக் பில்லியன் டே சேல் மாதிரி டைமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லான்ச் ஆன ப்ரைஸ்லேருந்து பாதி விலையில் வந்து செல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் லான்ச் ஆக போகிற S24 FEயில் என்ன ஸ்பெஷலாக இருக்குது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து இன்னும் நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லீக்ஸ் பற்றி நம்ம வெப்சைட்லேயுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் பிக் பில்லியன் டே சேல் வரப்போது இந்த சேல் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அங்கேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப் போஸ்ட் அண்ட் டீல்ஸ் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்குமே அந்த FE சீரிஸ் எல்லாமே வந்து ஓரளவு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டர் மெயின்டைன் பண்ணி டிஸ்பிளே வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி டிஸ்பிளேயோட சைஸ் வந்து 6.7 இன்ச்சுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்க போகிறோம். பட் பெரிய டிஸ்பிளே எத்தனை பேருக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் இருக்க போது AMOLED பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாட்டி பிரைட்னஸ்லேயுமே வந்து ஒரு சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஆஸ் பர் லீக்ஸ் வந்து 1900 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. டிஸ்பிளேக்கு Gorilla Glass Victus Plus யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணுறதாகவும் தெரியுது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷனில் Gorilla Glass 5 யூஸ் பண்ணியிருந்தாங்க, அங்கேருந்து ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்குது. ஸோ கேமரான்னு பார்த்தோன்னா ரெகுலராகவே FE சீரிஸ் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃப்ரண்ட்டில் 10 MP கேமரா, ரியரில் வந்து 50 MP மெயின் கேமரா OS சப்போர்ட்டோட வருது. 12 MP அல்ட்ரா வைடும், 8 MP வந்து டெலிஃபோட்டோக்கு யூஸ் பண்ணுறாங்க, 3x சப்போர்ட்டோட. ஸோ கேமரா பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி மட்டும் கிடையாது, வீடியோகிராஃபிலையுமே வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் S23 FEயுமே வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபோனுமே வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக டிசப்பாயின்ட் பண்ண போகிறதில்ல. அண்ட் சாஃப்ட்வேர் வந்து இந்த வாட்டி One UI 6.1.1ஓட வரப்போகுது. இது வந்து ஒரு மிகப்பெரிய அப்கிரேட். இந்த வாட்டி இந்த One UI 6.1.1ல் ஒரு மேஜர் டிசைன் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிசைன் சேஞ்சஸ் நமக்கு ஒரு சில பேருக்கு ரெகுலர் One UI யூசர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்க போது. பேட்டரி ஐகான் மாற்றுறது, உள்ளே இருக்கக்கூடிய ஐகானோட டிசைன் சேஞ்சஸ், இந்த மாதிரி ஒரு சில நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை பற்றியுமே வந்து செப்பரேட் வீடியோ பண்ணலாம். S23 FEலேயே வந்து AI ஃபீச்சர்ஸ் வந்து அப்டேட்டில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வரும்போதே வந்து AI ஃபீச்சர்ஸோட வரலாம். பேட்டரி பேக்கப் வந்து இந்த வாட்டி 4565 mAh வருது. ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்த விட ஒரு 65 mAh வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து ஒரு 5000 mAh இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இந்த வாட்டி வந்து டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. IP ரேட்டிங் வந்து கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஃப்ரண்ட் பெசல்மே வந்து இன்னும் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. அண்ட் லாஸ்ட் இயர் அந்த ரெகுலர் S23யோட லுக் வந்து நமக்கு இந்த S24 FEயில் வந்து பார்க்க முடியுது. இந்த ஃபோனில் வந்து Exynos 2400E யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்டி ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஹீட் டிசிபேஷன் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிலிட்டி இருக்குது. தெர்மல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். FE சீரிஸில் வந்து பேட்டரி பேக்கப்பு, தெர்மல் இஷ்யூஸ், சிக்னல் ரிசப்ஷன் இஷ்யூ, இதுதான் வந்து நம்ம ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாடலில் கவுண்டர் பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். ஃபார் ஷோர் Exynosல வந்து ISP வே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண போது வீடியோகிராஃபி மாதிரி ஏரியாஸில் ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது. கேமரா டிபார்ட்மெண்ட்டில் FE சீரிஸ் வந்து இது வரைக்குமே வந்து பெருசாக டிசப்பாயின்ட் பண்ணதில்லை. ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து ஒரு நல்ல கேமரா அவுட்புட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோனில் Exynos ப்ராசருக்கு பதிலாக Qualcommோட Gen 2 ப்ராசர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பர்டிகுலராக இந்தியா மாதிரி பெரிய மார்க்கெட்டில் மேசிவான ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபோன் வந்து அக்டோபர் மந்தில் நம்ம லான்ச் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல் வந்து அந்த 50,000 to 60,000 rupeesல தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ப்ரைஸிங் ப்ரீமியமாக இருக்க போது. பட் ஒரு சில மாதத்துலேயே வந்து ப்ரைஸ் ட்ராப் வந்து ஹியூஜாக இருக்க போது. இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஸோ ரெகுலர் S23 மாடலே வந்து சேல் டைமில் 45,000க்கும் கம்மியாக கிடச்சிட்ருக்கு. அதுவும் பிக் பில்லியன் டே சேலில் வந்து less than 40,000க்கு வரத்துக்குமே வந்து வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு பதிலாக நம்ம ரெகுலர் S23 மாடலே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இந்த ஃபோன் என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் லான்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனுக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக காத்துட்ருக்கீங்கன்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.